ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி அப்புறமா சன்னாவில் ஒரு கிரேவியும் பண்ண போகிறோம். அதுக்கு நான் முன்னாடியே கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை 150 கிராம் இருக்கும். அதை ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அது கூடவே சேர்த்துருக்கேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். ரெண்டையும் ஒன்றாவே குக்கரில் சேர்த்துட்டு பயர் முங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5லேருந்து 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து தக்காளி, ஒரு 2 தக்காளி, தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடலாம். இந்த தக்காளி கூட சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கையும் அந்த கொண்டக்கடலையும் இது போல் மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு மத்து வச்சுருந்தா பருப்பு மத்தில் கூட இந்த மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கனாலே அது நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா நம்ம குலைவாக தானே வேக வச்சுருக்கோம், அதனால் நல்லா மசிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கு நல்ல குலைவாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதே போல் இந்த கடலை பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும் மசியும், மற்றதெல்லாம் முழுசாக இருக்கும். அப்படி இருக்கணும், அதனால தான் நம்ம இப்படி மசிக்கிறோம். அதே சமயம் ரொம்ப மொத்தமாகவும் போட்டு நிறைய கொலன்னு வலுவலுப்பாகவும் பண்ண வேண்டாம். 1, 2 முழுசாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த கடலை வேக வச்ச தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருவோம். அவ்வளோதான். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து ஒரு அளவுக்கு அந்த கெட்டியாக பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான ஒரு உருளைக்கிழங்கு சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்க கிரேவி பார்த்திங்கன்னா பூரிக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயுமே நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட பட்டாணி மட்டும் போட்டு தான் இந்த மாதிரி மசாலா கிரேவியெல்லாம் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது கொண்டக்கடலை போட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் இந்த கொண்டக்கடலை ஒவ்வொரு பூரியிலையும் எடுத்து சாப்பிட்றப்போ, அதே போல் சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்றப்போ இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இது செய்கிற மெத்தடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். இதுக்கு ரொம்ப நிறைய பொருட்களும் தேவையில்லை, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சட்டுன்னு வேலை முடிக்கணும்னா கூட சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் கொண்டக்கடலையை முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேலை. எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம்னா குழம்போ இல்லை ஏதாவது மசாலா எதுவும் பண்ணணும்னா ஒரு இது வேக வைக்கிறதோ ஊற வைக்கிறதோ முன்னாடியே பிளான் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பூரி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக எப்பயுமே பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் பூரி பண்ணுவோம்.
பண்ணுவோம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே புசு புசுன்னு வரும் இல்லையா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மைதா மாவு பூரி. மைதா மாவு பூரி பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பரோட்டா சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டே இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து கோதுமை மாவு பூரி வந்து எப்போயுமே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மைதா மாவு பூரினா 1க்கு 2 எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவான். அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து மைதா மாவு வந்து பிடிக்கவே பிடிக்காது, சுத்தமாக சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவும் சேர்த்துக்கவும் கூடாது தான். அடிக்கடி மைதா வந்து நம்ம சேர்த்துக்க கூடாது தான். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம வித்தியாசம் வேணும் அப்படின்றதுனால சாப்பிட்டுக்கலாம். அப்படி இது பண்ணுறது தான் நம்ம வீட்லேயே. எப்போது பூரி பண்ணோம்னா அவனுக்காக தனியாக ஒரு நாளைக்கு நம்ம வந்து மைதா ஒரு நாள் வந்து மைதா மாவு பூரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணுவேன். அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு டேஸ்ட் வித்தியாசத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். அந்த மாவு பிசைகிறதுலையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தடு, ஒரு நல்ல மணமாக இருக்கக்கூடிய ஒரு பூரி தான் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்க போகிறோம். ஓமம் இல்லைன்னா நீங்கள் வெறும் எம்டியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓமம் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மணமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட வெள்ளை ரவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக ஓமம் எடுத்திருக்கேன். அதையே இது போல் நசுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துருவோம். கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக வெதுப்பாக சூடு பண்ண தண்ணி இது, அதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கோ இல்லைன்னா பூரிக்கோ நம்ம மாவு பிசைகிறப்போ இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிட்டோம்னா பிசைகிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பச்சை தண்ணியிலையும் பிசையலாம். ஆனால் அது நம்ம பிசைகிறது வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதில் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். சுடு தண்ணியும் பார்த்திங்கன்னா அதிகமாக சூடாகக்கூடாது, சும்மா லைட்டாக சூடு இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து சாஃப்டாக பிசைவோம். ஆனால் பூரிக்கு வந்து நம்ம வந்து டைட்டாக தான் மாவு இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக தான் மாவு பிசைஞ்சு வச்சிடணும். நம்ம இதில் ரவையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஊறட்டும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சிட்டோம்னா எண்ணெயுமே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நமக்கு தேய்ச்சி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பூரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ தேய்ச்சிக்கலாம். நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுப்போம் இல்லையா, நம்ம பூரிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகலாம் தேய்க்க வேணாம். நம்ம எப்போயுமே பூரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த சைஸில் தானே நம்ம எடுப்போம், அந்த அளவுக்கு போதும். ரொம்ப எல்லாம் பெருசாகவும் ரொம்ப மெலிசாகவும் தேய்க்க வேண்டாம். இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே போல் கொஞ்சம் ஒரு 4-5 பூரி அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூரி போட்டுக்கலாம். பூரி போடுறப்போ நல்லா வந்து முதல் பூரி வந்து எப்போயுமே அதிகமாக எலும்பி வராது. 2வது போடுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எலும்பி வரும். நல்லா பொரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஓமம்லாம் கலந்துருக்கும் பார்த்திங்களா, அந்த மணம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம பூரி சாப்பிட்றது எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த மணம்லாம் இல்லாமல் வெறும் பூரி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஓமம்லாம் போட்டு நம்ம பூரி செய்கிறப்போ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட மணமும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற பூரியும் பொரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் போட்டு ஒரு மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு தகுந்தா போல் பூரியும் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, மசாலா, மைதா மாவு, பூரி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். அந்த மாதிரி வெங்காயம்லாம் வச்சு சாப்பிட்றப்போ சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக வெங்காயம். அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.